வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் 2.6. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸசைஸில் நமக்கு ரெண்டு ஃபார்முலா தான். டிஎனோட ஃபார்முலா நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். இதை லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி எஸ்என்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 2a + n - 1 × d. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இந்த எக்ஸசைஸில் நமக்கு மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். இப்போ இந்த சம் பார்ப்போம். The 13th term of an AP வந்து 3 கொடுத்துட்டாங்க. and the sum of first 13 term is 234. ஃபர்ஸ்ட் 13 டேர்ம்னா நம்ம வந்து எஸ்என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து S13. இங்கே வந்து 13th டேர்ம்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நமக்கு T13ன்னு நல்லாவே தெரியும். இப்போ ஃபைண்ட் தி காமன் டிஃப்ரென்ஸ் அண்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 டேர்ம்ஸ். இப்போ நம்ம S21 என்னென்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் காமன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் D. வாங்க இந்த சம் எப்படி போடுவோம் பார்ப்போம். Tn is equal to a plus n minus 1 into d. ஏன்னா இங்கே 13th term கேட்டிருக்காங்க. அப்போ T13 equal to a plus 13 minus 1 into d. அப்போ a plus 12d equal to 3. ஏன்னா இங்கே 13th term of an AP is 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து அப்போ a plus 12d equal to 3. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, sum of first 13 term. அப்போ S13 equal to 13/2 2a plus 13 minus 1 into d. அப்போ 2a plus 13 minus 1 into d. இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 234 into இந்த 2 இந்த சைட் போயிடும். அப்போ 2/13 ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ 234 into 2 என்ன வேல்யூ, 468 divided by 13. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 36 வரும். அப்போ 2a plus 12d வேல்யூ 36. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். அப்போ 2a plus 12d equal to 36. அதே மாதிரி a plus 12d equal to 3. இங்கே 12d காமனாக இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆகும். இங்கே ++ன்னு இருக்குது. அப்போ வந்து மைனஸ் சைனாக இருந்தால் தான் நம்ம கேன்சல் ஆகும். அதனால் கீழே இருக்க எல்லாத்தையும் நம்ம மைனஸ் சிம்பிளுக்கு மாற்றிக்கிறோம். அப்போ 12d -12d கேன்சல் ஆகிடும். 2a - a வந்து a. 36 - 3 = 33. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a + 12d = 3. 33 + 12d = 3. அப்போ 12dனா 3 - 33. 12d equal to -30. அப்போ d நமக்கு வேணும். அப்போ d equal to -30/12. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 5/2. இப்போ S21 கண்டுபிடிக்கணும். d காமன் டிஃப்ரென்ஸ். d கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 21 டேர்ம்ஸ். அப்போ வந்து S21 கண்டுபிடிக்கணும். அதுக்கு அதே ஃபார்முலா தான். Sn equal to n/2 2a plus n minus 1 into d. அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும், 21/2. இந்த a வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 33. அப்போ 33 + n வந்து 21 - 1 into -5/2. d வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -5/2. அப்போ 33 × 2 வந்து 66 + 21 - 1 வந்து 20 into -5/2. கேன்சல் பண்ணால் -50 வரும். இந்த 21/2 அப்படியே தான் இருக்கும். 66 - 50 வந்து 16. இதை கேன்சல் பண்ணால் 8. அப்போ 21 × 8 வந்து 168. இப்போ இந்த சம் பார்ப்போம். த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா n, 2n and 3n terms of an APன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் S1, S2 and S3 ரெஸ்பெக்டிவ்லி ப்ரூவ் தட் S3 வந்து ஈக்குவல் டு 3 times ஆஃப் S2 - S1. இது வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு SN n டேர்ம்ஸ் n, 2n, 3n கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா எழுதிப்போம். ஃபஸ்ட்டு SN. அப்போ வந்து n/2 2a plus n minus 1 into d. அப்போ 2n என்ன பண்ணுவோம், S2 equal to 2n/2 2a plus இங்கே 2n போடுவோம். இங்கே வெறும் n, ஏன்னா இங்கே n தான் இருந்துச்சு, இங்கே வந்து 2n. அப்போ 2n - 1 into d. இப்போ 3n என்ன போடும், 3n - 1. இங்கேயும் 3n வரும். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த 3 எழுதியாச்சு. அப்புறம் S1, S2, S3 ரெஸ்பெக்டிவ்லி ப்ரூவ் தட் S3 வேல்யூ வந்து ஈக்குவல் டு 3 times ஆஃப் S2 - S1. இப்போ என்ன பண்ணோம், இந்த S2 - S1 எடுத்துப்போம். அப்போ S2 - S1 என்ன வரும், இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. அப்போ 2n/2 2a plus 2n minus 1 into d மைனஸ் n/2 2a plus n minus 1 into d. இப்போது இதில் எது காமனாக இருக்குது, இப்போ பாருங்கள் 2n/2 மைனஸ் n/2. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், n/2. இந்த 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும், 2 × 2 4a. இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 × 2n minus 1 into d. இந்த n/2 வேல்யூ அப்படியே தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தில் பார்த்தோன்னா எது காமனாக இருக்குது, n/2 காமனாக இருக்குது. அப்போ n/2 வெளியே எடுத்துப்போம்.
4a மைனஸ் 2a ஓட வேல்யூ வந்து 2a. இந்த ப்ளஸ் அப்படியே இருக்கும். இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ 2 + 1 வந்து 3. அப்போது இங்கே 2n - 1, இங்கே வந்து n - 1. அப்போ n - 1 × d. அப்போ 3n - 1 × d. இப்போது s2 - s1 ஓட வேல்யூ இது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 3 டைம்ஸ் ஆஃப் s2 - s1. இதோட 3a மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ இங்கே 3 வரும். 3n/2 2a + 3n - 1 × d. இதுதான் வந்துட்டு ஆன்சர். அப்போ s2 - s1 3ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் hence proved.